Hi dear friends, 12th biology or science stream students இருந்தீங்க அப்படினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா paramedical top 4 கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்சஸ் உடைய டிமாண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இன்கிரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு 4 கோர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டாப் 4 கோர்ஸோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நர்சிங். பேஷண்ட் கேரை டைரக்டா பண்ணுவீங்க. ஹாஸ்பிட்டலுடைய பேக் போனா இருக்கிறவங்க தான் நர்சிங் படிச்சு முடிச்சவங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 இயர். ஜாப் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி நர்சிங் படிக்க போறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி நீங்க பிரைவேட் செக்டர்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 இருந்து 20,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இனி இந்தியால. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அதாவது நார்செட் எக்ஸாம் எழுதி ஜிப்மர் எய்ம்ஸில் ஒரு நர்சிங் ஆஃபீஸராக போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சேலரி பார்த்தீங்கன்னா 45,000க்கு மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ராடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 80Kலேருந்து 1.1 lakh வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் மெடிசன் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இது உங்களுக்கான பெஸ்ட் கோர்ஸ். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இதில் நீங்கள் ட்ரக் ஃபார்முலேஷன், ட்ரக் மேனுஃபேக்சரிங் இது ரிலேட்டடாக படிப்பீங்க. உங்களுக்கான ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரெப், தென் ஃபார்மா கம்பெனிஸில் எல்லாமே இருக்குது. தென் இந்த கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில் வீடியோமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இண்டஸ்ட்ரி ப்ளஸ் பிஸ்னஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே நிறைய இருக்குது. ஸ்டேபிளான கரியர் தான் இந்த பிஃபார்ம் கோர்ஸ். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பிரைவேட் செக்டரில் போயிட்டீங்க, இந்தியாவில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி, ஆர்ஆர்பி மூலியமாக போனீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் சேலரி கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. நீங்கள் லைசன்ஸ்டு ஃபார்மசிஸ்டாக ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 70Kலேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா பிபிடி, ஃபிசியோதெரப்பி, பெயின் ரிலீஃப், ரிஹப், எக்ஸசைஸ் தெரப்பி ரிலேட்டட் படிப்பீங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். இந்த ஃபிசியோதெரப்பி படிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா ரிஹப் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். தென் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஜிம்ல எல்லாமே பர்சனல் கோச்சாகவும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் பிரைவேட் கிளினிக்குமே ரன் பண்ணலாம். டிமாண்ட் அப்படிங்கிறதும் அதிகம். இந்தியாவில் பிபிடி பிரைவேட்டில் ஜாப் பிளேஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி 20,000 ஆரம்பிக்குது. தென் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. தென் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையுமே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டீங்க அப்படின்னா 60,000லேருந்து 1 lakh வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் பிஸ்னஸ் பண்ணால் அது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட், தென் உங்களுடைய க்ரோவை பொறுத்து உங்களுக்கான ஏர்ன் அப்படிங்கிறது இருக்கும். தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிஎம்எல்டி, லேப் டெஸ்ட் டயக்னோசிஸ் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த பிஎம்எல்டி, அது ரிலேட்டடாக படிப்பீங்க. கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். உங்களுடைய மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணலாம். தென் எவரி ஹாஸ்பிட்டலுக்குமே இந்த லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஈஸியாக என்ட்ரி ஜாப் தான் இந்த லேப் டெக்னீஷியன். ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டயக்னோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டயக்னோசிஸ் மூலியமாக டிசீஸை கன்ஃபார்ம் பண்ணுறவங்க தான் லேப் டெக்னீஷியன் முடிச்சவங்க தான். இந்தியாவில் ஸ்டார்டிங் சேலரி லேப் டெக்னீஷியனுக்கு எவ்வளோ இருக்குன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. தென் நீங்கள் ஆஃப்டர் 12th அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா இந்த 4 கோர்சஸ் சூஸ் பண்ணுங்கள். மற்ற கோர்சஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நான் இப்போ சொன்ன இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே நீங்கள் 2 வழியில் அட்மிஷன் அப்படிங்கிறது போடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, செகண்ட் ஆப்ஷன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நடத்துகிற கவுன்சிலிங் மூலியமாக கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அட்மிஷன் போடலாம். கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3,500லேருந்து 5,000 தான் இருக்கும். இந்த கவுன்சிலிங்கில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி கவுன்சிலிங் மூலியமாக சீட் எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலாக என்ன சொல்றேன்னா பெஸ்ட் கோர்ஸ்னு ஒன்று செலக்ட் பண்ணுறத விட உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதுதான் பெஸ்ட் கோர்ஸ். நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன கல்விசார் தகவல், தென் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல், தென் இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.